உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நம்ம வந்து இன்றைக்கி 101வது ராக்கெட் லான்ச் பிஎஸ்எல்வி C-61 ஸ்ரீஹரிகோட்டாவிலேருந்து காலையில் 5:59 மணிக்கு டார்கெட் பண்ணோம். இந்த பிஎஸ்எல்வி ராக்கெட் வந்து 4 கட்டமாட்டு உள்ள ராக்கெட் ஆகும். முதல் கட்டம் வந்து சாலிட் மோட்டார், ஒரு பெரிய சாலிட் மோட்டார் 139 டன் சாலிட் மோட்டார், 34 டன் சாலிட் மோட்டரும் 12 டன் உள்ள ஸ்ட்ராப்பான உள்ள ஒரு இதாகும். அது முதல் கட்டம். ரெண்டாவது கட்டம் வந்து ஒரு லிக்விட் ராக்கெட் இன்ஜின், PS2 ஸ்டேஜ்னு சொல்லுவோம். 40 டன் லிக்விட் ப்ரொப்பலண்ட் உள்ள ரெண்டாவது கட்டம். மூணாவது கட்டம் அடுத்தது ஒரு 8 டன் ப்ரொப்பலண்ட் உள்ள சாலிட் ராக்கெட் மோட்டார் ஆகும். நாலாவது கட்டம் அகெயின் லிக்விட் ராக்கெட் இன்ஜின். இந்த 4 கட்டங்களும் சரியாக வேலை பார்த்து கடைசியில் ராக்கெட்டை கொண்டு செயற்கைக்கோளை கொண்டு மேலே போடணும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக நம்ம நினச்சபடி 22 மணி நேரம் கவுண்ட் டவுன் நடந்துகிட்டு இருந்து எல்லா வேலையும் கரெக்டாக போயிட்டுருந்து இன்னைக்கு காலையில் திட்டமிட்டபடி 5:59க்கு ராக்கெட்டு வந்து ஏவப்பட்டது. முதல் 2 கட்டங்களும் வெற்றிகரமாட்டு ஒர்க் பண்ணிச்சு. மூணாவது கட்டம் 120 செகண்டு வேலை செய்யறதுக்கு பதிலாக ஒரு 80 செகண்ட் நல்லா வேலை பார்த்து அதுக்கு பிறகு ஒரு சின்ன அப்சர்வேஷன் இருக்குது. இந்த சேம்பர் ப்ரெஷர் கொஞ்சம் குறைஞ்ச ஒரு அப்சர்வேஷன் இருக்குது. அப்படி இருந்தால் கூட 4வது கட்டம் வேலை செய்ய ஆரம்பிச்சிது. ஆனால் 3வது கட்டத்தில் ஒரு சின்ன இந்த ப்ராப்ளம் இருந்ததுனால இந்த மிஷன் வந்து எங்களுக்கு வெற்றிகரமாக இது பண்ண முடியலை. இப்போ அதுக்குள்ள என்ன ரீசன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு குழு அமைச்சிருக்கோம். அந்த குழு அமைச்சு அந்த குழு எல்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய மீட்டிங் நடந்துகிட்ருக்கு.